என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எகிப்திலிருந்து கானானுக்கு பயணித்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எந்தெந்த இடத்தை கடந்தார்கள் என்பதை இந்த 40 நாட்களும் ஞாயிற்றுக்கிழமை உட்பட 46 நாட்கள் நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு நாள் இதில் கேட்கிற கேள்விகளுக்கும் அன்றைக்குரிய வேத பகுதியை வாசித்து அதில் கேட்கிற கேள்விகளுக்கும் பதில் சொல்ல மறக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் நமக்கு இன்னும் வேதத்தை அறிந்து கொள்ளவும் வேதத்தில் வளரவும் ஆண்டவர் நமக்கு கிருபையும் அனுக்கிரகத்தையும் தந்தருளுவாராக. இந்த நாளிலும் யாத்திராகமும் 14ஆம் அதிகாரத்தில் இன்னொரு இடத்துல அவங்க பாளையம் இறங்கினார்கள். 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கு சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியில் பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையில் பாளையம் இறங்குவீர்களாக. இவங்க இப்போ ஏத்தாம கடந்துட்டாங்க. ஏத்தாம்ல புதிய அனுபவம், புதிய சூழல், புதிய உற்சாகம், இதையெல்லாம் நான் சொன்னேன். இந்த ஏத்தாம விட்டு வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, ரைட், நீ ஏத்தாம்ல என்னுடைய புதிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்த்துட்டீங்க. அப்போ ஏத்தாம்ல வந்த அந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இப்போ ஈரோத்திலையும் வருகிறது. அப்போ ஈரோத்தில் கர்த்தர் விட்டுட்டாரானா? இல்லை, ஈரோத்தில் தான் ஆண்டவர் அங்கே அவங்க கூட பேசி எங்கே பாளையம் இறங்கணும்னு கரெக்டாக சொல்கிறார். ரொம்ப அழகா பர்ஃபெக்ட் கைடன்ஸை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. என்ன ஒரு அனுபவம் பாருங்களேன். இங்கே பாளையம் இறங்கு, கடலுக்கு முன்னால் நீ பாளையம் இறங்கு. இது ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுக்குறார். சரி பாருங்கள், இந்த ஈரோத்தை குறித்து சில காரியத்தை உங்க கூட சொல்கிறேன். எகிப்தை விட்ட பின் இறங்கின இது ஒரு 3வது பாளையம். அதாவது ராமசேச விட்டதுக்கு அப்புறம் இது வந்து 3வது இடம் என்று சொல்லலாம். எபிரேய மொழியில பேஹா ஹீரோத்துன்னு சொல்லுவாங்க. பே அப்படின்னு சொன்னா வாயை குறிக்கிறது, வாய்ப்பகுதி. இதாவது ஈரோத்தினுடைய வாய்ப்பகுதி, இதை தான் அங்க சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஈரப்பதமான ஒரு நிலம். அங்கதான் ஈரோத் அப்படின்ற ஒரு தாவரம், ஒரு பிளான்ட் ஒன்று வரும். அந்த தாவரம் வந்து அதனுடைய ஸ்டெம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முக்கோண வடிவத்தில் இருக்குமா. அந்த முக்கோண வடிவத்தில் இருக்கிற அந்த ஸ்டெம்ல இருந்து அது இந்த ஈரப்பதத்தில் அதிகமாக வளரும். அது வந்து ஒரு விதமான ஒரு தாவரம். அந்த தாவரம் இருக்கிற அந்த பகுதியில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினார்கள். அப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு இடமும் கூட. ஏன் பேஹா ஹீரோத்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பேனா வாயின்னு சொன்னேன். ஈரோத்தை கடக்கும் வாய் என்று அதற்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது. ஸோ இப்போ ஆண்டவர் வந்து அவங்கள ஈரோத்தில் தான் அவங்கள பாளையம் இறங்க சொல்லுகிறார். அதில் முக்கியமான ஒரு சில காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் இந்த பாகால் செபோனுக்கும் நடுவில் உள்ள ஒரு இடம். ஒரு பக்கம் சமுத்திரம், பாகால் செபோன், மிக்தோல், நடுவில் ஆண்டவர் அங்கே இறங்க சொல்கிறார். இங்கே தான் அந்த ஈரோத் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது வந்து எகிப்துக்கு கிழக்க இருக்கிற ஒரு வாய்க்கால் பகுதி. எகிப்தினுடைய எல்லைக்குள்ள இருக்கிற கடைசி இடம் கூட இந்த ஈரோத்தை சொல்லலாம். இதுதான் அந்த எகிப்தினுடைய எல்லையில் வருகிற இறுதியான ஒரு இடம். இதோட கூட எகிப்தின் வாசனையே முடிய போகிறது. ஆனால் இப்போ தான் ஒரு பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கு காத்திருக்குது. ஏன்னா ஈரோத்தில் இருக்கும்போது தான் அவங்க காதலையும் அவங்க கண்களிலும் ஒரு பயங்கரமான ஒரு துர்ச்செய்தி ஒன்று வருகிறது. என்னன்னா, பார்வோனும் அவன் சேனையும் இங்கே தான் துரத்துறாங்க. அவங்கள நெருங்கி வருகிற இடம் கண்ணில் பார்க்குறாங்க. அந்த சேனையினுடைய சத்தம் அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக மாறுகிறது. இங்கே இருந்து பின்னாலையும் போக முடியாது, முன்னால் போனால் செங்கடல் தான். செங்கடலை கடப்பது என்பது சாத்தியமா என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு காலம். நெருக்கப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். பார்வோனும் அங்கே செங்கடலும் 2 பக்கமும் அவங்கள நெருக்கிச்சு. பிரியமானவர்களே, இந்த இடத்தை கடக்க முடியுமா? அவர்கள் கடந்தார்கள். ஆனால் நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். செங்கடலை ஆண்டவர் பிளந்து கூட்டிகிட்டு போனார். இன்னைக்கு ஒரு வேளை எல்லா பக்கமும் நான் நெருக்கப்பட்டுட்டேனே நீங்கள் தவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை சுக்கோத்திலிருந்து நான் உன் கூட தான் பார்க்கன்னு கூப்பிட்டு வந்தார்ல, இங்கே விட்டுருவாரா? ஈரோத்தில் எப்படி உங்களை விடுவார்? சுக்கோத்திலே நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி சொன்ன தேவன், விலக மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் ஈரோத்தில் எப்படி விடுவார்? தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் வர ஈரோத்தை கண்டு பயந்துட்டீங்களா? கலங்குறீங்களா? இங்கே என்ன வேதனை அப்படின்னா, அந்த இடத்துல தான் அவங்க வந்து
எங்களுக்கு எகிப்துல பிரேத கல்லறை இல்லைன்னா எங்களை இங்கே கூட்டு வந்தீங்கன்றார். 14ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 11ஆம் வசனம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? முதலாவது, நெருக்கத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் கல்லறையை நினைத்தார்கள். முதலாவது, எகிப்தின் கல்லறையை நினைத்தார்கள். சில நேரம் சில பிரச்சனை வந்தனே, இதுக்கு நான் முன்னாலேயே செத்துருக்கலாம், நான் செத்தா நல்லா இருக்கும், இப்படிலாம் நம்ம சில நேரம் சொல்கிறோம்ல. கல்லறையை நினைக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வாஞ்சையினால் அல்ல, அல்லது தேவனிடத்தில் சேர வேண்டும் என்பதனால் அல்ல. எனக்கு ஏன் இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம், பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே செத்துருக்கலான்ற ஒரு முடிவுக்கு அடிக்கடி உங்களுடைய இருதயம் துடிக்குதோ, பிரியமானவர்களே, மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் ஈரோத்தையும் கடக்கச் செய்வார், செங்கடலை கடக்கச் செய்வார். முதலாவது, எகிப்தின் கல்லறையை நினைத்தார்கள். இரண்டாவதாக, நெருக்கத்திலே எகிப்தின் வேலையை நினைத்தார்கள். எகிப்தின் வேலையை நினைத்தார்கள். எகிப்திலே பேசாமல் நாங்கள் சும்மா வேலை செஞ்சுருப்போமே அப்படின்னு எகிப்தின் வேலையை நினைத்தார்கள். அதே யாத்திராகமம் 14:12 எகிப்தின் அடிமைத்தனத்தை நினைக்காங்க. எங்களை சும்மா விட்டுருக்கலாமே, அப்படின்னா நாங்கள் அடிமையாகவே இருந்திருக்கலாமே. எகிப்தின் அடிமைத்தனத்தையும் எகிப்தின் வேலையையும் எகிப்தின் கல்லறையையும் இந்த ஈரோத்தில் தான் அவர்கள் நினைக்கிறார்கள். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின ஆண்டவர் செங்கடலை கடக்க வைக்க மாட்டாரா? நான் தான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னவர் இனி உங்கள் வாழ்க்கையில் அவர் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற மாட்டாரா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிங்க, பயப்படாதீங்க. அதனால தான் யாத்திராகமம் 14:14 வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அமைதியாக இருங்க. ஆண்டவர் மாத்திரம் பாருங்க. ஆண்டவர் தான் நமக்கு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை எதிர்பார்த்து காத்திருங்கள். தேவன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நல்லவராக இருக்கிறார். அவர் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த நாட்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஈரோத்தில் திரும்ப எகிப்தை நினைக்காம, ஆண்டவரே என் கூட தான் இருக்கிறீங்க, இந்த செங்கடல் என்னை ஒன்று செய்யாது, பார்வோன் சேனை என்னை ஒன்று செய்யாது, சந்தோஷமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, யார் யாரெல்லாம் இந்த நாட்களில் ஆண்டவரே ஏன் இந்த செங்கடல்னு சொல்லி செங்கடலுக்கு முன்னால் தவித்து கொண்டு இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே நீர் ஏற்கனவே எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத வாக்குத்தத்தமாக சொன்னீங்க, நாங்களும் பார்க்க எங்களுக்கு கிருபை தந்தீங்க. உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. உங்களுடைய பிள்ளைகள் இந்த செங்கடலை கடந்து போகும்போதும் ஆண்டவரே திரும்ப அந்த எகிப்தை நினைக்காம உங்களை சார்ந்து கொண்டு ஓட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 14, 13, 14 வசனங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.